பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா 5 முகம் இருக்கு. வெடப்பா கட்டியிருக்காங்க. பட் டீக்கை நிறுத்திட்டு ஒரு சீனை பார்த்து மிரண்ட தண்ணியோருக்கு ஃபேனு. அதுதான் இது ஃபேனு. அண்ணா வரானேண்ணா. நிறைய டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு பெரிய ஃபேமஸான கோயில் அப்படிலாம் இல்லை, ஒரு சாதாரணமான குட்டி கோயில் தான். அந்த ஆங்கில உடைச்ச கோரஸ் பார்த்தாங்க. நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. ஆனா எவ்வளவு பெரிய காடு, எப்படி வாழ்ந்திருப்பான் மனுஷன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. வணக்கம், நான் உங்க எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, புளியம்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா சின்ன கிளிப்பட்டி பெரிய கிளிப்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து முருகர் தான் இருக்கார். பழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விநாயகர் கோயில் நின்றுருக்கோம். இங்கே இருக்க விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா 5 முகமாக இருக்குது. சரி, நானும் இன்னும் பார்க்கல, இப்போ தான் வந்தோம். இங்கே பின்னாடி போர்டு வச்சுருக்காங்க. அது எங்கே போர்டு? பழனி ஆண்டவர்னு போர்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க காட்டுறேன். சரி வாங்க, நம்ம போயிட்டு அப்படியே பிள்ளையார் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா 5 முகம் இருக்குது. வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டில் முன்னாடி ஒன்று இருக்குது, சைடில் இங்கே, அப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா 2 முகம் இருக்குங்க. ஐமுகம் கொண்ட பிள்ளையார். நான் இங்கே தான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு. நீ பார்த்துருக்கியா? இதுக்கு நானும் பார்த்ததில்லை. ஐமுகம் கொண்ட பிள்ளையார் கோயில் இங்கே ஒன்று இருக்குங்க. ஆனால் மோஸ்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். பட் இருந்தாலும் இங்கெல்லாம் யாரும் வரதில்லை. ஆனால் கோயில் அளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க. சரி ஓகே, வாங்க மேலே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் முருகர் இருக்கார். அங்கே போய் பார்க்கலாம். சரி வாங்கப்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா முருகர் கோயிலையும் நம்ம இந்த இடும்பன் அப்படிங்கிற அந்த இந்த வழி போடுறது, மலையை முருகர் அங்கே இருக்காருன்னா இவர் வந்து அதுக்கேற்ற வழி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. அப்போ அந்த காலத்தில் அது வந்து எல்லா கோயிலும் முருகர் கோயிலையும் இருப்பார். அவரை பார்க்கலாம். கலசம் வச்சுருக்காங்க. வச்சுக்கிறாங்க. ஆமாங்க, ஒரு உங்களோட குட்டி செட்டு. அதுக்கு கலசம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெடப்பா கட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனாலும் முருகர் கோயிலில் கூட்டு இல்லாமல் இருந்தால் எப்படின்னு தெரியல. ஆனால் கோயில் ஜம்முன்னு இருக்குது. இப்போ அங்கே மேலே போயிட்டு முருகர் பார்க்கலாம். அங்கே எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த கோயிலுக்கான ஸ்கோர் சொல்கிறேன். திருப்பத்தில் அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த திருப்பத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா இடும்பறி இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா காவடி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி மேலே கலசம் வச்சுருக்காங்க. இருக்கும். சரி ஓகே வாங்க, நம்ம போகலாம். அங்கே தான் 3 இன்னொன்று பெண்டு, அந்த ஒரு பெண்டை தாங்கிட்டு கோயில் அங்கே இருக்குது. சரி வாங்க போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்தாச்சு. வந்துட்டு பைக்கை நிறுத்திட்டு ஒரு சீனை பார்த்து மிரண்டேன். நீங்கள் பாருங்க, ஆகியா இப்படி விளைஞ்சிருக்குன்னு தெரியுமா? அதை உருவாக்கணும். பெருசு உருண்டு வந்துருக்குது. உருண்டு வந்துருச்சு. பாரு காரை நீங்க குத்தி இருக்குது பாருங்க. கல்லிங்க குத்தி எப்படி அங்க போச்சு? அதானா இங்க குத்தி அப்படியே பறந்து அங்க போயிருக்குது. இந்த காம்பவுண்ட் தாண்டி குட்டி வந்துச்சு. சிரிப்பாக்குது. பாரு டப்பாவெல்லாம் கிடக்குது. என்னென்னமோ ஆங்கிலம் இந்த நிலைமைக்கு ஆளாகிக்குது. ஒரு ஆங்கிலவே முடிச்சு இங்க அடிச்சுக்குது. இப்படி 6 அடிச்சட்டி. என்னன்னா ஆனால் இதெல்லாம் ரொம்ப மழைக்கிட்டே இருக்கிற. ஆமாம், ஏதாவது கல் சரிஞ்சிருக்கலாம். மழை ஏறத்துக்கு உருண்டு வந்துச்சு. இப்படி ஆகி போச்சு. அது இது வந்து பார்க்கிங்காக, நம்ம கோயிலுக்காக பார்க்கிங்காக கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. கோயிலோட பொருளை வச்சுப்பாங்க. அங்கே ஒரு பொடி ஆனா அங்கே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே கோயில் அங்கே இருக்குது. பழனி ஆண்டவர் முருகர் கோயில் அங்கே இருக்குது.
பட் இங்கே என்னமோ கட்டியிருக்காங்க, இங்கே என்னன்னு தெரில எனக்கு. அங்கே போய் பார்த்துட்டு போவோம். அதுக்கு போடுற தனியாக படியெல்லாம் ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. கம்பி வச்சு என்னடா அது? அட்டேங்கப்பா ஃபேனு. கடவுளே, வேற என்ன வேணும் இதுக்கு வேலை? படுத்துடலாம் கம்மனு. எதுக்குமே இல்லை, எதுவுமே இல்லையா? இது பொகையாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு யாராவது தவம் பண்ணி இருந்துருப்பாங்களோ இந்த இடத்துல. ஃபேன் ஸ்பீடு வை. ஒயரை பிடுங்கி நிற்கிது. அங்கே ஒரு ஒயர் பிடுங்கி நிற்கிது. ஏன் ஒரு ஏன் தெரியலையே. வியூ இங்கே உட்காண்டே பார்த்துக்கலாம். என்னன்னு தெரியல. ரைட்டு. ஓ, சரி, நல்லா சொல்லி இங்கிருந்தா எடுத்து போய் அங்கே வச்சிருப்பாங்களா? இல்லடா, அங்கே வந்து பாரு நீ, அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே பாரு, செட்டு ஓட்ட ஆளு பாரு, உள்ள கல் விட்டு எப்பன்னு தகரத்துக்கு மேலே வந்தது. தகரத்து உள்ள விட்டாங்கடா அதுக்கு மேலே. கல் அப்படியே நின்றுக்குது. மழை கிளைக்கு இங்கே வந்து ஒதுங்கியிருப்பாங்களே என்னமோ. ஒருவேளை தண்ணி வரும்னு நினைக்கிறேன்டா இதில். இங்கே வேறு இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு. அது தண்ணி வெளியே வரக்காது. இதில் இதுக்கிற போய் பூசை பண்ணுறாங்க. தண்ணி வரும்னு நினைக்கிறேன் அதுலேருந்து. இருந்தாலும் இருக்கலாம். அந்த தண்ணி அதுக்குள்ள போய் எங்கே போகுது? அது கீழே போகுது. எங்கே போகுது? இங்கே வருது. இங்கேருந்து இங்கே போகுது. இங்கேருந்து கீழே போகுது. என்னன்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு தண்ணி போகிறதுக்கு தான் நாட்டிருக்கு. தண்ணி போகிறதுக்கு ஃபேனு. அதுதான் வருது ஃபேனு. ஓகே, எனக்கு தெரிலங்க எதுக்காக இருக்கு என்னன்ட்டு எனக்கு தெரில. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு நீட்டாக இருக்குது. கல் பார்த்தீங்கன்னா இப்படி 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 சொருகுனாப்பில் இருக்குது. எப்படிங்க ஒரு கல்? கேண்டிலிவர் பீமாட் இருக்குது. சேவர் கட்டிட்டாங்க இதில். இந்த பக்கம் அம்மையா இருக்கு, சில்லுன்னு குழுன்னு இருக்குது. அடி வெயில தெரியல. ஓ, இதுல இருந்தா ஸ்டார்டிங். படி ஏறணும், இதுல இருந்து படி ஏறணும். வேலை ஒன்று இருக்காது. லைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று. லைட்டா எரியுமா? தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். இங்கேருந்து இவ்வளோதாங்க படி. இங்கேருந்து இவ்வளோ வந்து கோயிலெலாம் அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. மூடுதான் இருக்கும் வீடு. அதே மாதிரி கோயிலை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 45 இல்லைன்னா 90 டிகிரி இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் இருந்து ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. சரி வாங்க, அப்படியே நம்ம போய் மேலே கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா சட்டர் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பெரிய தீபம் போட்டால் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெளிச்சம் அதனால இங்கே பெரிய தீபம் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு உண்டியல் ஒன்று இருக்குது, சின்ன உண்டியல். இங்கே ஒரு பில் பார்க்க போகிறோம்.
சொல்லு, நீ எடுத்துட்டு முருகன் சொல்லிட்ட. இருக்காத இடத்துல இருந்துருக்கேன் கையே அவ்வளோ தூரம் போகும். சரி, நம்ம இப்படி வேணா கிரியேட் பண்ண நினைச்சா பண்ணலாம். எடுத்து ஐசி தாங்க ஐஸ் முருகரோட கோயில் பழனியாண்டவர் கோயில். ரொம்ப சிம்பிளா, ஆனா ரூம் அழகா கட்டியிருக்காங்கடா. ஒரு இதில் லைட்லாம் ஃபிட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சைடில் ஃபுல்லாக இதாக இருக்குல்ல, கல் இப்படி இருக்கங்காட்டி அங்கே ஃபஸ்ட்லேருந்தே சாமி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதோட இயர் என்னன்னு தெரில, பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பல வருஷமாக இருக்கு. இங்கே அங்கே ஒரு விநாயகர். ஏய் அங்கே வர்ற குரங்கு, அங்கே ஒரு குரங்கு. அடே அண்ணா வரானேண்ணா. அடி எடுத்துகிட்டே போயிடுவாங்க. 2 பேர் பெருசு பெருசாக இருக்கிறானுங்க. ஒருத்தனுக்கு மூக்கில் அடி அடிக்குது. அங்கே பாரு, அவனுக்கு பாரு, நான் மூக்கில் என்னமோ ஆகிக்குது. கடிச்சு போட்டு போகிறேன்டா. நானும் என்னடா போலான்னு கத்திட்டு இருக்குன்னு பார்த்தா ஆளு மேலே வந்து கத்திட்டு இருக்கிறானு. கோப்பன்ட்டு ட்ரெண்டிங். இங்கே பாரு, இந்த சிவன் இருக்காரு. வடப்பு என்னது? விழுவு மரம் இங்கே எப்படி வந்திருக்கு? வச்சிருப்பாங்களா? தெரியல. என்னது? விழுவு மரம் சிவன் செம்மையாக இருக்குது. என்ன பண்ண போறீங்க? சாமி பண்ண போறீங்க? சிவன் இன்னும் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். எப்படி இருக்குன்னு மாதிரி. ஆனால் இவனுக்கெல்லாம் சாப்பாடே இல்லைடா. டே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கலாம்டா. நமக்கு தெரியாதே இவனுக்கு இருப்பானுட்டு. 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த டைம் வந்தால் வீட்டிலேருந்து பழம் எடுத்து வந்துடலாம். 2 பேர் தான் இருக்கிறானுங்க. ஆனால் 2 ஒரு பேர். ஒருத்தங்க பேராடா 2 பேர் இருக்கிறாங்க. ஐஸ் அவனுக்கு தலையை பொறிச்சுட்டு இருக்கானுங்க. எனக்கே பாவமாக இருக்குது உண்மையாக. இவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் பழுத்துருச்சுன்னு வச்சுக்குவேன். இதை சாப்பிட்டு வேப்ப மரத்தை சாப்பிட்டுக்குவானுங்க. பாரு வேப்பங்காய் போட்டு கடிச்சிட்டுக்கிறானுங்க. ஏன்னா இங்கே எதுவுமே இருக்காதுல்ல, எனத்தரா சாப்பிடுவானுங்க. இந்த முள்ளு செடியில், இந்த மாதிரி செடியில் காய் வரும் தெரியுமா, அது வேணால் சாப்பிடுவாங்க. நினச்சி எல்லாம் படிப்படியாக மேலே போனால் நல்லது. நல்லது தான், ரொம்ப நல்லது. நாங்களும் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம். கஷ்டம் மட்டும்தான் பட்டுருக்குறோம். ரொம்ப கஷ்டம். வாங்க இந்த கோயிலுக்கு. ஏன்டா கத்துறீங்க? இருப்போம் போகலாம்ண்ணா. ஐஸ் ஃபைனலாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சாமி கும்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட இருந்து நம்ம விடை பெறுகிறோம். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, மனசு மைண்டு எல்லாமே ஒரு அமைதியாக ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. இப்போ நான் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, எதையும் நான் சிந்திக்க மாட்டேங்க. அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் இருக்குது இப்போது. செம்மையாக இருக்குங்கண்ணா. நீங்களும் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் வாங்க. சீரியஸாக சொல்ல ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. குதிச்சுட்டுக்கிறேன் அங்கே ஒருத்தன். இங்கே பாருங்க, நம்ம கூட இவன் ஒருத்தன் எப்படி கொண்டு பார்க்குற மாதிரி. இவன் முன்னாடி எனக்கு பாவமாக இருக்கிறவங்க பார்த்தேன். ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கலாம்டா இவனை. எதுவுமே இல்லை நம்மகிட்ட, ஒன்றுமே கொண்டு வரலாம். சரி விடு, இன்னொரு நாள் வந்தால் வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த வாரம் வரலாம். அடுத்த வாரம் வரலாம். அடுத்த வாரம் காலையில் நேரமாக இது வரணும் வரலாம். ஆமாம், அப்படி போயிட்டு இருக்கிறவங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கோயிலை விட்டு விடைபெறுகிறோம். ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போகிறக்கே ஒரு மனசே இல்லாமல் போயிட்டுருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்படி சொல்கிறதுன்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டும் ஓதிமலை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து அங்கே ஓதிமலை பக்கம் தான்.
ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து போய் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு ஓதிமலைக்கு. போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ இந்த அளவுக்குலாம் கூட்டம் இருக்காது, எந்த ஒரு சண்டை அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. நம்ம எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, போயிட்டு அங்கே போய் நம்ம ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும், அப்புறம் நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வர்றதுக்காக தான் நம்ம போகிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. லைனில் நின்று சாமி கும்பிட்டு போனாலே நம்மளுக்கு அதுவே போதும். பட் குறுக்க வந்து நின்று சாமி கும்பிட்டு போகிறாங்க. நிற்கிறவன் நின்றுட்டே தான் இருக்கிறான். ஆனால் அந்த குறுக்க போகிறவங்க போய் சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து எப்படி சொல்கிறது, அது அவங்களுக்கு புரியணும். அதனாலேயே நிறையா சண்டையெல்லாம் வந்துடுச்சாங்க. நிறையா டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா போகிறதே மன நிம்மதிக்காக, ஆனால் அங்கே போய் நம்ம டென்ஷன் ஆகிறோம். பட் இங்கே அப்படி கிடையாதுங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோயில் அந்த மாதிரி மாறலாம் ஒரு 10 வருஷத்தில், வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறதுனா, மனுஷன் மாதிரி இருங்க, தயவு செஞ்சு மிருகம் மாதிரி பண்ணாதீங்க. என் அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு அறிவு சேர்த்தி கொடுத்துருக்காரு கடவுள். அந்த கடவுளை பார்க்கறக்கு நின்று போனால் என்ன ஆகிரும்? அப்படி நீங்கள் நேரத்தில் போகிறோன்னா 5 மணிக்கு கிளம்பி வந்து நிற்க வேண்டியதானே? யார் கேட்குறா? கரெக்டு தான். நேரமாக நீங்கள் தூங்கிட்டு 7 மணிக்கு வருவீங்க, இங்கே 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குவேன். இன்னும் வந்துட்டு குறுக்கால போகிறத நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்புறம் நம்ம பேசி அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுதுங்க. சரி, ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இங்கே இந்த புளியம்பட்டி இருக்குல்ல, புளியம்பட்டியிலேருந்து பெரிய களிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. பெரிய களிப்பட்டி பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய களிப்பட்டி. அங்கே இருக்குது பாருங்கள் வீடு, அதுதான் பெரிய களிப்பட்டி. அங்கேருந்து பார்த்தீங்கனாலே இந்த கோயில் தெரியுங்க, பழனி ஆண்டவர் கோயில். ஆனால் இன்னும் இது பெரிய ஃபேமஸான கோயில் அப்படிலாம் இல்லை, ஒரு சாதாரணமான குட்டி கோயில் தான். ஆனால் நல்லா இருக்குது, ஆனால் நீட்டாக இருக்குது கோவில். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது, மன நிம்மதியாக இருக்குது. சரி, ஓகேங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கேன்னுட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. அப்படியே நம்ம விடைபெறலாம். இருங்க, அப்படியே நம்மளுக்கு இந்த வியூ அப்படியே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க உண்மையாக. ஆமாம், அங்கே அடிச்சிருக்குது, அந்த கல் அடிச்சு அங்கே வந்து வந்துச்சு. அந்த ஆங்கில உடச்ச கோரஸ் பார்த்தாம திண்ணையில் கீழே அந்த இதில் அடிச்சு அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி போய் விழுந்துக்குது. இப்போ எந்த வேகத்தில் வந்திருக்கு. அங்கே போயிருந்தா அந்த ஊடே இருந்திருக்காது, ரூமே இருக்காது, ஃபுட்டு இருந்துருக்கு. ஏதோ எந்த பக்கம் விழுந்துருச்சுடா. நீயே நினச்சி பாரு, அந்த பக்கம் விழுந்துருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் கட்டிப்பாங்க. அவ்வளோ பெரிய கல் வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடுது. நிலைமையில் இருக்கக்கூடாது. எப்போ இந்த கோயில் விட்டு போகிறதுன்னு இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா அப்படின்னு தோணும் வைப்போம். ஆனால் அதான் அப்படிதான், அப்படித்தான் சீக்கிரம் தாட்டி விட்டு நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. நம்ம இதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாலே பிடிக்காது. சரி விடுங்க, எல்லாம் அப்படி தான் இருப்போம். பற்றி பெருசாக பேசிட்டு இருந்தால் டென்ஷன் தான் ஆகும். எங்களை டேம் தண்ணி தெரியுது பாரு. அங்கே மலை இருக்குது பாருங்க, அதுதான் வீரப்பனோட காடு, சந்தன காடு. வீரப்பனோட காடு இல்லை, வீடு. அதுவும் கரெக்டு தான். ஆனால் எவ்வளோ பெரிய காடு, எப்படி வாழ்ந்துருப்பான் மனுஷன். ஆனால் சிறுத்தை புள்ளியெல்லாம் இருக்குல்ல, எப்படிதான் சொல்றது. நம்ம நைட் டைம்ல அதாவது போறக்கே பயப்படுறோம். அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அவருக்கு தான் ரோட்ல போறக்கே பயப்படுறோம். பைக்கில் அது யானை வந்துருன்ட்டு அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி மனுஷன் வாழ்ந்துருப்பாங்க. கையில் வச்சிருந்தாரு, அதாவது வந்துன்னு போட்டுன்னு ஓட்டுற வேண்டியது. சரி, ஓகேங்க. இந்த கோயில் வர மாதிரி இருந்தால் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்ம பழனி ஆண்டவர் முருகரோட நல்லன்புகளை அருளை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போங்க. சீரியஸாக உண்மையாக நான் சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க கோயில். செம்மையாக இருக்குங்கிறத விட ஒரு நிம்மதியாக இருக்குது. மீதியாக எந்த சவுண்ட் இல்லாமல் எப்படி இருக்குது, காற்று இப்படி விசின்னு அடிச்சுட்டு, அது மேலே இருந்தால் இன்னும் சில்லுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு செவ்வாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த செவ்வாய் மட்டும் அந்த விசிட் பண்ணி பாருங்க. நிறையா கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய 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 கோயிலாக இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக இந்த குட்டி குட்டி கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் தான் ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் கிடைக்கும். பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா உண்டு தான் கிடைக்கும். ஆனால் சின்ன கோயிலில் நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும். நல்லா
பீஸ்ஃபுல்லாக இருக்கு. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வர்றோமா நீட்டா எவ்வளோ நேரம் வேணா இருந்துட்டு கேட்குறத தவிர்த்துங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நேரம் சாமியை பார்த்துட்டு நிம்மதியாக இருந்தீங்கனாலே போதாங்க. நிறையா பேர் இருந்தாலும் சரி நிம்மதியாக இருக்கணும். சும்மா சண்டை போட்டு கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி விடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோத்தோடு முடித்துக்கலாம். இது ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு போகலாம் வாமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் ஒன்றும் இந்த கோயிலை ப்ரொமோட் பண்ணுறனால நினச்சிக்காதீங்க. நான் வந்து உண்மையாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எப்படி இருந்துச்சு அதை பொறுத்து நான் சொல்கிறேன். இதே அங்கே போயிட்டு இந்த மாதிரி இருக்குன்னா நான் ஏன் ஊதிமலையை சொல்கிறேன். அதான் என்ன சொல்கிறேன்னா இங்கே நல்லா இருக்கு, அதனால நான் அப்படி சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் வந்து விசிட் பண்ணி நல்லா பாருங்கள். இத்துடன் விடைபெறுது உங்களை SSK தமிழா வித்து ராஜேஷ். சரி ஓகேங்க, எப்பவும் சிரிச்சிட்டாருங்க. சிரிப்பது முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டாருங்க. டாட்டா பாப்பா பாய்.